ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். விகடனுக்கு மாணவர்களை மீட் பண்ணி ஒரு பேட்டி. அதில் ஒரு மாணவர் வந்து கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, குதிரை பேரம் நடக்குது அப்படின்றாங்க டிவி காட்சியில். அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கு இல்லைன்னு சொல்லலை அண்ணாமலை அவர்கள், ஆமாம் அப்படின்னு சொல்லலை. அதற்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. யூஎஸ் போகிறாரு, ஆப்ரஹாம் லிங்கனை கூப்பிட்டு வராரு, உதாரணம் காட்டுறாரு. ஸோ குதிரை பேரம் நடக்குது, அதன் பின்னாடி ஒரு நியாயமான வாதமும் இருக்குது அப்படின்னா அது ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? குதிரை பேரம் நடந்துதா நடக்கலையா அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம், ஆனால் அவர் வேறு விஷயங்கள்லாம் கொண்டு வராரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவில் அண்ணாமலை அவர்கள் சிம்பிளான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம். ஆமாம், குதிரை பேரம் நடக்குது. குதிரை பேரம் நடக்குதுன்னா அது தப்பு தான். குதிரை பேரம்னால அந்த வார்த்தையே தப்பாக இருக்குல்ல. அங்கே பணம் இன்வால்வ் ஆகுது, அது ஒரு பேரம் நடக்குதுன்னு தானே அதை மீன் பண்ணுது. ஸோ அது தப்பு. அரசியலில் மக்கள் ஒரு கட்சிக்கு ஓட் போடுறாங்க, மக்களோட மேண்டேட் ஒன்றா இருக்குது. அதை மீறி நான் செயல்படணும்னு நினைக்கிறேன். எனக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை, ஆனால் மக்களோட அந்த மேண்டேட்டை மீறி நான் சிம்பிள் மெஜாரிட்டியை உருவாக்க நான் முயற்சி பண்ணுறேன் செயற்கையாக. ஸோ மக்களோட விருப்பத்தை மீறி நான் செயல்படுறேன். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், குதிரை பேரத்தில் ஈடுபடுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கட்சி இந்த ஆட்டில் உள்ளே கொண்டு வரேன். அது எப்படி கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும்? அது தப்பான விஷயம்தான். பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறது டெஃபினட்டாக தப்பு தான். அண்ணாமலை அவர்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வு அவர் உள்ளே கொண்டு வராரு. ஏப்ரஹாம் லிங்கன் காலகட்டத்தில் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஏப்ரஹாம் லிங்கன் அவர்களும் நிறைய வழிமுறைகளை கையாளுறாரு. இன்ஃபேக்ட் லிங்கன் ஒரு படம் இருக்குது, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். டேனியல் டே லூயிஸ் ஆக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். நான் முன்னாடி பார்த்த படம். அதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஏப்ரஹாம் லிங்கன் என்னென்ன யுக்திகளெல்லாம் கையில் எடுக்கிறார் அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா, த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ புரட்சியெலாம் நடக்கும்போது நிறைய பேர் இறப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கொல்றது தப்புங்க, அது எப்படிங்க கொல்லலாம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்க, நம்ம புரட்சியை காப்பாற்றணும்னா, இந்த புரட்சியை தக்க வைக்கணும்னா இந்த மாதிரியான மரணங்கள் தேவை. ஸோ அப்போ வயலன்ஸை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. வயலன்ஸுன்றது என்ன, மீன்ஸ். அதை ஒரு ஆயுதமாக நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. அதை எது நியாயப்படுத்துது? புரட்சி அதை நியாயப்படுத்துது. நான் புரட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். அதுதான் த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். இங்கே ஏறக்குறைய அண்ணாமலை அவர்கள் அந்த கான்செப்டை தான் உள்ளே கொண்டு வர. இப்போ தாவேக்கான்ற கட்சி இருக்காங்க, அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை. அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி வேணும்னா ஒரு தவறான ஒரு காரியத்தை பண்ணுறாங்க, குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. அது தவறான காரியம் தான், பட் அவங்களுக்கு வேற வழி இல்லை. அப்போ இந்த ஒரு செயல்பாடு இருக்குல்ல, இந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்கல்ல, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது எது, எண்டு எது? பவரை தக்க வச்சுக்கணும், பவரை எனக்கு கைப்பற்றணும், சிம்பிள் மெஜாரிட்டி வேணும். அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி வேணும் அப்படின்ற அந்த எண்ட் இருக்குல்ல, அது இந்த மீன்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. இந்த ஒரு வழிமுறையை நான் சூஸ் பண்ணுற பாருங்க, குதிரை பேரம்ன்ற ஒரு வழிமுறையை நான் சூஸ் பண்ணுற பாருங்க, அது ஜஸ்டிஃபை பண்ணுது. காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேரணும்னா நல்ல வழியில தான் போய் சேரணும். ஸோ எண்டு மீன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறது இருக்கட்டும், ஆனால் நான் கரெக்டான ரூட்டில் தான் போவேன் அப்படின்றதுல, நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதமும் கரெக்டாக இருக்கணுன்றதுல காந்தி ரொம்ப தெளிவாக இருந்தார். இன்ஃபேக்ட் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லியான் ட்ராட்ஸ்கின்னு ஒரு ஃபேமஸான ஒரு ரெவல்யூஷனரி இருந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்தாளர், ரொம்ப ஒரு தியரிட்டிக்கல் கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்கும். இந்த மாதிரியான டிபேட்லாம் வரும்போது ஒரு நல்ல தியரிட்டிக்கல் கிளாரிட்டியோட அவர் பேசக்கூடியவர். கருத்துக்களை ரொம்ப ஷார்ப்பாக, ப்ரிசைஸாக, அற்புதமாக கம்யூனிகேட் பண்ணுவார். அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப அழகாக இருக்கும். லியான் ட்ராட்ஸ்கி என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாரு. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, லியான் ட்ராட்ஸ்கி அவர் ரஷ்யன் ரெவல்யூஷனரியாக இருந்தாலும் புரட்சிக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்க, நாடு கடத்திடுறாங்க. மெக்சிகோவில் அவர் இருக்கார், பதுங்கி இருக்கார். அப்போ ஒரு விதமான வாதங்கள் முன்வைக்கப்படுது. லியான் ட்ராட்ஸ்கி ஜோசப் ஸ்டாலினுக்கு எதிரானவர். ஜோசப் ஸ்டாலினை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். அப்போ கம்யூனிஸ்டுகள் ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, ஜோசப் ஸ்டாலினை பொறுத்தளவில் அவர் போல்ஷிவிக் புரட்சியோட ஒரு தொடர்ச்சி தான். அவர் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்றாரு, நிறைய ஒடுக்குமுறைகளெல்லாம் கையில் எடுக்கிறாரு.
அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான அதை ஜஸ்டிஃபை பண்ணும் விதமாக இந்த புரட்சியை காப்பாற்றணும்னா இந்த ஒடுக்குமுறைகள்லாம் தேவைதான். ஸோ த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. அப்போ ட்ராட்ஸ்கி என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டுரை எழுதுறாரு, தேர் மாரல்ஸ் அண்ட் அவர்ஸ் அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதுறாரு. அவங்களுக்குன்னு ஒரு மாரல்ஸ் இருக்கு, நமக்குன்று வேற ஒரு மாரல்ஸ் இருக்கு. ஸோ நிஜமான போல்ஷிவிக்ஸ் வந்து ஸ்டாலின் மாதிரி இல்லை. ஸ்டாலின் நிர்வாகம் பண்ண விதத்துக்கும் நிஜமான போல்ஷிவிக்ஸ் இருக்காங்கல்ல, இந்த புரட்சி கொண்டு வந்த போல்ஷிவிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கையாண்ட விதமும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை அந்த கட்டுரையில வைப்பார். அதில் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவார், a means can be justified only by its end அப்படின்றது சொல்றாரு. அதுக்கப்புறம் but the end in its turn needs to be justified ன்ற the end in its turn needs to be justified அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றார். ஸோ மீன்ஸை எண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுன்றது ஓகே, ஆனால் அந்த எண்டையும் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றார். ஸோ ஏப்ரஹாம் லிங்கன் கேஸில் அது கரெக்டாக அப்ளை ஆகுது. ஏப்ரஹாம் லிங்கன் கேஸில் எண்ட் என்ன, ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ணும், அதுதான் ஏப்ரஹாம் லிங்கன் அவர்களோட எண்ணமா இருக்கு. ஸோ அதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன, அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி சில யுக்திகளை அவர் கையாளுறாரு. ஸோ அது ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த விஷயத்த பண்றாரு. தாவேக்கு எதுக்காக பண்றாங்க, இங்கதான் நீங்க ட்ராட்ஸ்கியோட அந்த லாஜிக்கை நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ தாவேக்காவை பொறுத்தளவில் அவங்களும் ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த விஷயத்த பண்றாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸ்லேவரி அபாலிஷ் பண்ண போறோம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்த போறோம், பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறோம், ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கையில் சில பவர்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு இன்னும் ரொம்ப ஓப்பனாக பேச எனக்கு விருப்பம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ்லாம் உள்ள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க. எதுக்காக இதை பண்றீங்க? வெறுமனே பவரை கேப்சர் பண்றதுக்காக, பவர் ஃபார் த சேக் ஆஃப் பவர், பவரை கைப்பற்றணும், அதிகாரத்தை ருசிக்கணும், நான் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் எம்எல்ஏஸ்லாம் உள்ள கொண்டு வரீங்க. ஸோ இங்கே வந்து த எண்ட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைங் த மீன்ஸ். நீங்க ஒரு வழிமுறையை பின்பற்றுறீங்க, அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான எண்ட் இல்லை. நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷனோ பெரிய ஒரு கொள்கையோ பெரிய சரியான இடத்துக்கு போறதுக்கு ஒன்றும் இல்லையே. இன்னொன்று வந்து தாவேக்கா மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வச்சு தான் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி தாவேக்கா ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க அசம்பிளியில நம்பரை ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதன் பிறகுதான் இந்த சம்பவம் நடக்குது. அதன் பிறகுதான் ரிசைன் பண்றாங்க, ஏடிஎம்கே எம்எல்ஏ 6 பேர் ரிசைன் பண்றாங்க. ஸோ ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்றது உங்க நோக்கம் அப்படின்றது இப்போ அடிப்படை கிடையாது. ஏன்னா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணுது, என்ன தேவைப்படுது அப்படின்னா நம்ம 118 இருக்கணும் அப்படின்ற உங்களுக்கு அவசியமானது தேவைப்படுது. ஸோ இங்க வந்து நடக்கிறது குதிரை பேரம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ இது கூட அண்ணாமலை அதை கொண்டு வர்றது வந்து ஒரு சரியான ஒரு ஜஸ்டிஃபை பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்டுன்னு ஒன்று பார்க்கணும். பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்னா, தாவேக்கா இந்த கூட்டணி அமைச்சிடக்கூடாது. உங்களோட ஆர்குமெண்ட் என்ன? திமுக ஊழல் சக்தி. திமுக கூட்டணி என்ன சொன்னீங்க? கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னீங்க. அப்போ அந்த கூட்டணியில் கூடிய கட்சிகளையும் நீங்கள் அவமதிக்கிறீங்க, அந்த கட்சிகளும் கரப்ட் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க. இப்போ மக்களோட மேண்டேட் என்னவா இருக்குன்னா, ஃப்ராக்சர்ட் மேண்டேட்டாக இருக்கு. மக்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஓட் போடல, உங்களை சிங்கிள் பிக்கஸ்ட் பார்ட்டியாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களோட மேண்டேட் வந்து ஃப்ராக்சர்டாக இருக்கு. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ ஒரு பிரின்சிபிள்டு பார்ட்டினா என்ன பண்ணணும்னா, எங்களுக்குன்னு சில கொள்கை கோட்பாடு இருக்குங்க, நாங்கள் கரப்ஷனுக்கு எதிரானவர்கள், இதுதான் எங்களோட கொள்கை கோட்பாடு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கணும். கரப்ஷன் தனி, கொள்கை கோட்பாடுன்னு உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸோட நாங்கள் அலைன்ஸ் வைக்க மாட்டோம். ஏன்னா அப்படி வச்சோம்னா அது எங்களோட கொள்கை கோட்பாடுக்கு எதிராக போகும். இது ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட். அப்போ என்ன நடக்கும்? ரீஎலெக்ஷன் நடக்கும். ரீஎலெக்ஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அதுதான் ஒரு கரெக்டான கட்சின்னு அதை தான் பண்ணியிருக்கணும். காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரீஎலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும், அதான் கரெக்டான ஒரு கட்சி பண்ணணும். தாவேக்கா நண்பர்கள் நிறைய கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்க? இதுதான் பண்ணணும், இதுதான் ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டுனா இதுதான். ஆனால் தாவேக்காவுக்கு அவசரம். அதிகாரம் கைக்கு வரும்போது வீட்டுக்கு வர மகாலட்சுமியை விட்டுறக்கூடாதும்பாங்களா, என்ன சொல்லுவாங்க, வேண்டான்னு சொல்லக்கூடாதும்பாங்களா. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதை கெட்டியாக இறுக்கி பிடிச்சிப்போம்.
நாளைக்கு போனால் திரும்ப வருமானு தெரியாது, நாளைக்கு கவர்னர் ரூல் வரும், அது இதுன்னு வரும், நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, கைக்கு அதிகாரம் கிடைக்குது, அப்படியே கபால் நம்ம பிடிச்சிப்போம் அப்படின்ற அவசரம் உங்களுக்கு. ஆனால் ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, நீங்களே சொல்கிறீங்க கல்லாப்பட்டி கூட்டணின்றீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சிறிய கட்சிகள்லாம் கரப்ட் பார்ட்டிஸ், அப்போ அவங்களோட உங்களுக்கு என்ன சாவகாசம்? அப்புறம் இன்னைக்கு என்ன ஆகுது, இந்த சிறிய கட்சிகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு பாதுகாப்பு தேவை, சேஃப்டி, ஒரு ஒரு செக்யூரிட்டி தேவை. ஸோ அப்போ அங்கிருந்து ஆட்களை உள்ள கொண்டு வரீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தவறு பண்றீங்க, ரெண்டாவது நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்களும் கரப்ட்ன்றது தான் காட்டுது. விஜயபாஸ்கரை உள்ள கொண்டு வரீங்கன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி மீன்ஸ் யூ ஆர் ஆல்சோ கரப்ட். அப்போ ஒரு தப்பை பண்றீங்க, அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய தவறுகள் பண்றீங்க. அதனால தான் சொல்றது, ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டை நீங்க எல்லா இடங்களையும் எடுக்கணும். அந்த ஸ்டாண்டை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் கூட அந்த பேட்டியில சொல்றாரு, இந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா நடந்திருக்கலாம், பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஹக்லியா இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரு சொல்றாரு. ஆனா தவறு நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஓப்பனா சொல்றதுல என்ன நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவர் ஷார்ப்பா இது தவறுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு என்ன சிக்கல்னா, கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இதை ஹேண்டில் பண்ணுறாரு. அதுக்கான காரணம் என்னென்னா, பொலிட்டிக்கலாக அண்ணாமலை அவர்கள் இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கல. பொலிட்டிக்கலாக இவங்களை அட்டாக் பண்ணுறதா அவங்கள அட்டாக் பண்ணுறதான்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய விதத்தை பார்க்கும்போது ஒரு ஆன்மீக தலைவர் மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்த பழைய அண்ணாமலை எப்படின்னா, ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி பேசுவார், பயங்கர ஸ்ட்ராங்காக ஆக்ரோஷமாக பேசுவார், டக்குன்னு கோவப்படுவார். ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அப்படியே கொஞ்சம் ரொம்ப நிதானமா, ரொம்ப பொறுமையா, ஒரு ஆன்மீக தலைவர் மாதிரி, ஒரு அமைதியெல்லாம் உள்ள இருக்கு, சத்குரு மாதிரி அப்படி ரொம்ப அமைதியான ஒரு அண்ணாமலை அவர்களா இருக்காரு. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, வெயிட் அண்ட் வாட்ச், கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஸ்டாண்ட் எடுக்கலான்ற கிளாரிட்டி முதல்ல வேணும். இப்போதைக்கு பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் எல்லாரும் விஜய் பக்கம் இருக்காங்க, தாவேகா பக்கம் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப தாவேகாவையும் முதல்வரையும் அட்டாக் பண்ணா அது அண்ணாமலை அவர்களுக்கு வலு சேர்க்காது. அது அப்போ என்ன ஆயிரும்னா, உங்களை திமுகவோட சேர்த்து உட்கார வச்சிருவாங்க. உங்க கூட இருக்கவங்கலாம் இப்போ பாஜக காரங்க தான். மோஸ்ட்லி அண்ணாமலை அவர்கள் கூட இருக்கவங்க பாஜக ஆதரவாளர்கள், ரைட்டா? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? திமுக எதிர்ப்பு தான் அவங்க விரும்புவாங்க. நீங்க திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்களையும் தாவேகாவையும் அட்டாக் பண்ணீங்கன்னா அப்ப உங்க அரசியல் அங்க எடுபடாது, அந்த அரசியல் எடுபடாது, இப்போதைக்கு எடுபடாது. ஏன்னா இப்போதைக்கு விஜய் அவர்களுக்கு பாப்புலாரிட்டியும் இருக்கு, மக்கள் மத்தியில செல்வாக்கும் இருக்கு, திமுக எதிர்ப்பையும் பேசுறாரு. உங்க ஆட்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதுதான் அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்றாரு. அதுக்குன்னு இப்ப விஜய் அவர்களை சப்போர்ட்டும் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு தேவையும் இருக்காது. அப்ப எதுக்கு புது கட்சி இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசினா? ஸோ கொஞ்சம் அப்படியே வெயிட் அண்ட் வாட்ச்னு கேம் ஆடுறாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடலாம். தாவேகாவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகுதுன்னு வச்சுப்போம், அப்ப தாவேகா எதிர்ப்பு செல்லுபடியாகும். ஸோ அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு என்ஜிஓ ஸ்டைலில் ஆப்ரேட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக, காமாக, ஒரு காந்தியன் ஸ்டைலில் இப்போதைக்கு போகலாம். ஆனால் நாளைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கும்போது, அதுக்கான சூழல் இருக்கும்போது கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பார்ப்பாருன்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் கம்யூனிஸ்டுகளே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குதிரை பேரம் யார் பண்ணாலும் தப்பு. அவங்க வந்து டிவிக்கேன்னு அவங்க டார்கெட் பண்ணல அவங்க, ஆனால் யார் பண்ணாலும் தப்பு அப்படின்னு. அதில் இருக்க புத்திசாலித்தனம் என்னன்னா, திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து குதிரை பேரம் பண்றது தாவேகா, தாவேகா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து குதிரை பேரம் பண்றது திமுக. ஸோ அப்போ நீங்க யாரு குதிரை பேரம் பண்றாங்கன்றத கரெக்டா நீங்க சொல்லணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா குதிரை பேரம் பண்ணா தப்பு, குதிரை பேரம் எந்த வடிவத்திலும் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க தாவேகாரன் பார்த்தானே என்ன நினைப்பான், ரைட் இவங்க நமக்காக தான் பேசுறாரு, திமுககாரன் பார்த்தானே இவங்க நமக்காக தான் பேசுறாரு. அப்ப ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேசுறது, இது கம்யூனிஸ்டுகளுக்கு அழகல்ல. இன்னைக்கு சிபிஎம்மும் அதான் சொல்றாங்க, குதிரை பேரம் தப்பு, குதிரை பேரம் தப்புன்றது ஊருக்கே தெரியும், அது பிரச்சனை கிடையாது. பாயிண்ட் என்னன்னா யாரு பண்றாங்க அதை கரெக்டா சொல்லணும், அதை சொல்லணும் இல்லையா? அதை சொல்லாம குதிரை பேரம் தப்பு, அது ஊருக்கே தெரியுங்க, உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றதானே. அப்புறம் கேட்பாங்க விரும்பி வராங்கன்றாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ விரும்பி வந்தாங்க அப்படின்னா, இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் ரிசைன் பண்ணி அவங்க விரும்பி இந்த பக்கம் வராங்க அப்படின்னா அது எப்படி குதிரை பேரம் ஆகும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ குதிரை பேரம் பண்ணாலும் விரும்பி தான் வருவாங்க. குதிரை பேரம்னா என்ன? குதிரை பேரம்ன்ற கான்செப்டே என்னன்னா, இப்போ குதிரை பேரம் வழியாக நான் உங்களை உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன்னா, நான் உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுப்பேன். சரி, 2 கோடியில் ஒரு 20-30 கோடி கொடுக்குன்னு வச்சுப்போம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 30 கோடியை பார்த்தோன்னே விரும்பி தான் வருவீங்க. இப்போ சேவை பண்ண இந்த பக்கம் வரலையே, அவங்க சேவை பண்ண
தூய அரசியல் பண்ணதெல்லாம் சேவை பண்றதுக்காக எலெக்ஷன்ல அவங்க 29 கோடி ரூபா செலவழிச்சாங்க. 20-30 கோடி ரூபா செலவு பண்ணி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு 5 வருஷம் ஆட்சி பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைச்சுதானே வந்தாங்க. அப்புறம் இப்ப மட்டும் என்ன சேவை வருது? ஸோ குதிரை பேரம் நடக்கிறது வந்து எப்பவுமே விரும்பி தான் வரும். குதிரை பேரம்ன்றது வந்து கழுத்துல கயிறு கட்டிலாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க. குதிரை பேரமும் பணத்தை கொடுத்தா விரும்பி வருவாங்க. அதுதானே குதிரை பேரம்ன்ற கான்செப்டே. ஸோ அதனால நீங்க குதிரை பேரம் நடக்குதுன்றதை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா அப்ப விரும்பி வர்றது ஒன்றும் தப்பு இல்லை நீங்க சொல்ல முடியாது. விரும்பி வர்றது நீங்க சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு கட்சியில இருக்கவருக்கு திடீர்னு கொள்கை ரீதியா சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். இப்ப திடீர்னு அதிமுக வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், திமுகவோட போய் அதிமுக இணைஞ்சிடறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப சில எம்எல்ஏஸ் கோவப்பட்டு பிரின்சிபிள்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வெளியே வரலாம். அந்த அர்த்தம் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இங்க அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஒரே மாசங்க எலெக்ட் பண்ணி ஒரே மாசத்துல பதவியை தூக்கி போட்டு நீங்க பாட்டுக்கு தாவேக பின்னாடி போறீங்க. அதுவும் நீங்களும் ஏத்துக்கிறீங்க குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா யார் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் விரும்பி போறாங்க அப்படின்னா ஏன் விரும்பி திமுக போக மாட்டாங்கன்னு தெரியல. விரும்பி போறதுனா இப்படி எப்படின்னு போயிருக்கலாம்ல, 2 பேர் இந்த பக்கம் 4 பேர் இந்த பக்கம் போயிருக்கலாம். இல்ல இவங்க குதிரை பேரம் இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுகல இருக்கக்கூடியவங்களை இப்படி உள்ள கொண்டு வரதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இங்க வரதெல்லாம் இவங்க ஏற்கவும் இல்லை. அது எக்ஸாக்டா என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அதிமுகல இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இங்க வரதையும் விரும்பல. ஏன்னா நேச்சுரல், அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வராங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இடதுசாரிகளோட தேவை தாவேக்காவுக்கு கம்மியாயிட்டு இருக்கும். இல்ல மத்தவங்களுடைய தேவையும் கம்மியாகும். மற்றவங்களோட முக்கியமா இடதுசாரிகள், ஏன்னா இடதுசாரிகள் பவரும் ஷேர் பண்ணி. ஸோ அதனால அந்த சிக்கல் இருக்கு. ஸோ அதனால என்னை பொறுத்தளவில் அண்ணாமலை அவர்கள் குதிரை பேரத்தை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஃபெண்டும் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு டிப்ளமேட்டிக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறார். பழைய அண்ணாமலையார் தான் வெட்டு ஒன்று துண்டு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பார். இப்போ மேபி நம்ம அதை எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இப்போ இல்லை. அவர் ஒரு என்ஜிஓ மாதிரியான ஒரு அமைப்பை, ஒரு இயக்கத்தை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு அரசியல்வாதி தான். முன்னாடி ஒரு அரசியல்வாதி, இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி இல்லைல்ல. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதியா இருந்தா. ஆனா இப்போ அவர் பேசுறதும் அரசியல்வாதி பேசுற பேச்சு தான். ஏன்னா அந்த டிப்ளமேட்டிக்கான முடிவே அரசியல்வாதி அந்த எண்ணத்துல ஆமா. அப்படிதான் இப்ப அரசியல்ல இருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. ஆமா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு பொலிட்டிக்கலா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு அரசியல் தான் இருக்கும். அதனாலதான் ஆமா, அதனால அரசியலை விட்டு யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், இப்ப அவர் ஒரு என்ஜிஓ தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நடத்திட்டு இருக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பொலிட்டிக்கல் சண்டை சொல்லுங்கன்னு அவர்கிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது. நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியே இல்லை, நான் ஒரு என்ஜிஓ தான் நடத்திட்டு இருக்கேன், நான் ஒரு இயக்கம் தான் நடத்திட்டு இருக்கேன். நான் எதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும்? பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆனதுக்கப்புறம் நான் அதை கேட்கலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு என்னமோ தியரட்டிக்கலாக பார்த்தா ஓகே, நம்ம அப்படி பிடிச்சி கேட்கறதுக்கான உரிமை நமக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். உரிமை இல்லை, ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுனால நம்ம கேட்குறோம். அதை இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போ அண்ணாமலை சொல்றாரு, மற்றவங்களாச்சும் என்ன சொல்றாங்கன்னா டிவிகேவுக்கு 6 மாதம் டைம் தரணுன்றாங்க. அண்ணாமலை ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் 1 வருஷம் டைம் தரணும், சும்மா இப்பதான் வந்திருக்காங்க அவங்க லைட்டா தடுக்குனாங்க அப்படின்னா போட்டு அழுத்தக்கூடாது, தூக்கி தான் விடணும் மேல அப்படின்னு வந்து. இப்பதாங்க ஒண்ணு சிம்பிள்ங்க. இப்போதைக்கு திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே தாவேக்காவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அது பாஜக காரங்களா இருக்கலாம், அது ஈவன் சில என்டிகே நண்பர்களா இருக்கலாம், எல்லாருமே தாவேக்காவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரே காரணம் தாவேக்கா திமுக எதிர்க்கிறாங்க, நல்லா எதிர்க்கிறாங்க, சூப்பரா எதிர்க்கிறாங்க. சூப்பராக எதிர்க்கிறாங்கன்னா இவங்க விரும்புகிற மாதிரி எதிர்க்கிறாங்க, நல்லா வாயில் நல்லா எதிர்க்கிறாங்க, பேச்சில் நல்லா எதிர்க்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அண்ணாமலை அவர்களோட அரசியலுமே திமுக எதிர்ப்பு தான். அப்போ இந்த காலகட்டத்தில் தாவேக்காவுக்கு எதிராக பேசுறது மக்கள் மத்தியில் எடுபடாது. அதுவும் குறிப்பாக அண்ணாமலை மாதிரியான ஒரு பொலிட்டீஷியனுக்கு அது எடுபடாது. அவர் பிஜேபி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு லீடர் இப்போ தாவேக்கா எதிர்ப்பை கையில் எடுக்கிறாருன்னா அது 100% எடுபடாது, அவருக்கு எடுபடாது. ஸோ அதனால ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாளைக்கு மக்கள் மனதில் தாவேக்கா அந்த பழைய சப்போர்ட்டை இழக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் எதிர்க்கலாம். ஆனால் இன்னைக்கு அதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு ஸ்லோவாக காய்களை நகர்த்தும். இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கேடர் பேஸை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாவேக்காவுக்கு இருந்த பெரிய சிக்கலே என்னன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க, இந்த கரூரில் ஒருத்தர் பெண்களுக்கு எதிரான வேலைகள் பார்க்குறாரு, நிறைய நிர்வாகிகள் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு மாட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? தவறான நாட்டில் நீங்கள் பொறுப்பில் உட்கார வச்சிருக்கீங்க, தவறான நாட்டில் சரியான இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. ஆமாம். அப்போ கரெக்டான நாட்கள் யாருன்றத அடையாளம் காண்றதுக்கு தேவையான மெக்கானிசம் உங்ககிட்ட இல்லை. அந்த மெக்கானிசம் எப்படி உருவாகும்?
களப்பணியில் தான் உருவாகும். களத்தில் வந்து மக்கள் சேவை பண்ணும்போது யார் நல்லா பண்ணுறாங்கன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ஆட்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் அரசியல். அதை நீங்கள் செய்யலை. விஜய் அவர்கள் பேசுவார், கீழக்கும் கை தட்டுவாங்க, ஒரு கட்சியை ஆரம்பிச்சிங்க, எல்லாருக்கும் பதவி, ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கெல்லாம் பதவி, அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறார். இந்த மாதிரியான சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போது ட்ரக்ஸை ஒழிக்கணும், என்வாரன்மெண்ட்டை பாதுகாக்கணும், வேற விஷயங்கள்லாம் அடுத்து களத்தில் இறங்கும் போது அப்போ நீங்கள் லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம், கரெக்டான நாட்டில் உள்ளே கொண்டு வரலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு அண்ணாமலைக்கு இருக்கு. ஒரு பேஸ் உருவாகும். ஒரு பேஸ் இருக்கு. ஓகே, அதான் அவரும் சொன்னார். என்னன்னா ஒரு கோர் டீம் உருவாக்கலாம். ஓகே, ஒரு குதிரை வண்டி இருக்குன்னா குதிரையை வந்து முன்னாடி கட்டணும், வண்டி பின்னாடி கட்டணும். வண்டி முன்னாடி கட்டணும் அப்படின்னா அது குதிரை ஓடாது அப்படின்னு சொன்னார். ஸோ அதே போல் வந்து இப்போ நான் ஒரு பேஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த 50 லட்சம் அப்படின்ற ஒரு உறுப்பினர் சேர்க்கைய வீதி லீடர்ஸ் அமைப்பு எட்டும் பொழுது நான் கட்சியாக அதை மாற்றுவேன் அப்படின்ற சொல்லியிருக்காரு. டெக்னிக்கலாக ஒரு வருஷம் ஆயிரும். அதுக்கு அதான் அந்த ஒரு வருஷம் தான் அவங்க டைம் வைக்கிறாங்க. அப்போ ஆன்டி டிவிகே மைண்ட் செட்டும் கொஞ்சம் உருவாகும். ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் அதை பண்றாங்க. அப்போ ஆன்டி டிவிகே மைண்ட் செட் உருவாச்சுன்னா டிவிக்கு எதிராக போகலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பலமான ஓரளவுக்கு நியாயமான திமுக எதிர்ப்பு கட்சி வேணும் அப்படின்ற அந்த தேவை அந்த டைம்ல ஏற்படும். இல்லை தாவேக்கா நல்லா செயல்படுறாங்கன்னா ஓகே. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருனாலே அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்குறாரு. இப்போ என்ன பொறுத்தளவில் ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸை ஓரளவுக்கு தாவேக்கா ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த வேலையை தாவேக்கா சரியா செய்யலைன்னா கூட ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. அதிமுகவை பலவீனப்படுத்திட்டாங்க, ஓரளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸை ஃபில் பண்ணிட்டாங்க. நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா, இப்போ பாக்கி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன தெரியுமா? திமுகவை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தான் இப்போ பாக்கி இருக்கு. ஓகே, திமுகவை ரிப்ளேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? டிவிகே அடிக்கணுமா? அதிமுகவை ரிப்ளேஸ் பண்ணணும்னா திமுக எதிர்ப்பு நீங்கள் பேசுறீங்க, திமுக எதிர்ப்பு நீங்கள் பேசுனீங்கன்னா அதிமுகவை ரிப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். தாவேக்கா வந்து உட்காந்துருக்காங்க. திமுகவை ரிப்ளேஸ் பண்ணணும்னா பாஜக எதிர்ப்பு பேசணும், ஆன்டி சென்ட்ரல் பாலிடிக்ஸ் பேசணும், அப்புறம் நீங்கள் மாநில உரிமைகள் அந்த காலத்தில் பேசணும், அதெல்லாம் நீங்கள் பேசணும். அது கொஞ்சம் டஃப்பான வேலை. இப்போ திமுகவுக்கு அந்த வேலையை சரியாக பண்ண முடியல. திமுகவே பாஜக எதிர்க்கிற மாதிரி ஆக்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களாலே பெருசாக பண்ண முடியல. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ திமுகவுக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய முடியல. ஸோ அவங்கள ரிப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதிமுகவை ரிப்ளேஸ் பண்ணியாச்சு, அங்கே பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இந்த இடத்த தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் திமுகவை ரிப்ளேஸ் பண்ணால் வெறுமனே திமுக எதிர்ப்போ தாவேக்கா எதிர்ப்போ உங்களுக்கு பலன் தராது. நீங்கள் அந்த பக்கம் போகணும், ஸ்டேட் ரைட்ஸ்லாம் பேசணும், ஒரு மூவ்மெண்ட்டை ஆர்கனைஸ் ஆகணும். 40s 50s 60s நடந்தது பாருங்க, அந்த விஷயத்த பண்ணணும். அதை பண்ணால் தான் திமுகவை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.